3.0 உடைக்கிறாங்களா? சுத்துறாங்க, மறுபடியும் சுத்துறாங்க. இந்த மறுபடியும் ஃப்ரேம் பாத்துக்கோங்க. மறுபடியும் see the fucking frame. சுத்துறாங்க. 4 பேர் எப்படி சுத்துறாங்க மட்டும் பாரு. கட்டம் கட்டுறாங்க, திட்டம் திட்டுறாங்க, உடைக்கிறதுக்கு பாக்குறாங்க. பாப்போம் ப்ரோ. 2.0 2 பைலட் 2 கிளீனர் இருக்காங்க ப்ரோ. அப்படியா ப்ரோ? நவீன் சொன்ன மாதிரி அடிச்சிட்டான் ப்ரோ. இருக்கு ப்ரோ, இன்னொரு அடிக்கலான்னு பார்க்கலாம். மறுபடியும் உடைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு வாட்டி உடைச்சா ஃப்ளூக்கு, மறுபடியும் உடைக்கலான்னு பார்ப்போம். இருக்கு அவ்வளவுதான். ரோமியோ வந்துட்டா, ரவுடி உள்ள வந்துட்டா, ரவுடி உள்ள. ஐயோ எப்படி வந்தாங்க பாத்தியா? ஐயோ ப்ரோ, யாரு இப்படி வரானுங்க ப்ரோ? என்ன இப்படி வரானுங்க? அவர் ஆட்டோகிராஃப் தானே, எவ்வளவு வேணாலும் போடுறேன். கஜக் கஜக், இது எனக்கு கஜக் 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 கஜக், இந்த கஜக் வேணாம். ஓ ஸ்கைப்ரோக்கும் சாக்கோப்ரோக்கும் இங்க ஒருத்த நாக்கான பீஸ் தூக்கிட்டு இருக்காங்க கீழ. அவ்வளவுதான், அந்த நாக்கான பீஸோட ஓஜிபிஎஸ் nowadays மைண்ட் வாய்ஸ் உள்ளூர் வானா எப்ப வேணா அடிச்சுக்கலாம் ப்ரோ. ஆமா தல, அடிச்சிருச்சு விளையாடுறாங்க தல அவனுங்க. நான் இப்படி விளையாடுறானுங்க. நானியா ஒரு டீம் இருக்கு 2.0. ராட்ரிக் திரும்ப இங்கே வந்திருக்காரு ப்ரோ. என்னதான் ப்ரோ பண்ணனும்? டீம் ஏறிட்டாங்க 2.0 கிட்ட. गाइस என்னதான் பண்ணனும்? 2.0 என்ன மாத்துனா வெற்றி பெறுவான்னு நினைக்கிறீங்க? திரும்பியும் சாக போறாருண்ணே. யார மாத்தணும்? திரும்பியும் மகால மரணம் அடைய போறாரு. ஐஜல் பாத்துட்டாப்ல, எங்க ஐஜல் பாத்துட்டாப்ல, எங்க ஐஜல் பாத்துட்டாப்ல. அவ்வளவுதான், அவ்வளவுதான். என்ன எங்க ஐஜல் ஓட விடுறாரு 2.0. ராட்ரிக் ப்ரோ தப்பிச்சாக. இப்ப செத்தானா நீங்க திட்டுங்க गाइस. ராட்ரிக் இப்ப செத்தா திட்டுங்க. அவ்வளவுதான். எங்க ஐஜிஎல் வேற வந்துட்டாப்ல. அங்க பாருங்க, ராட்ரிக் இப்ப செத்து இப்ப திட்டுங்க. கருப்பு கருப்பு இப்ப திட்டுங்க. அங்க பாருங்க ரோமியோ பாருங்க. அங்க பாருங்க ஒம்மால 3.0 உருவாக்கணும். 2.0 உருவாக்குனது நான் ப்ரோ. ஒம்மால உருவாக்கணும் போடு. இதான் ப்ரோ என்னோட இந்த கரண்ட் 150 சிக்கன் ரெடி. 3.0 அடி இடி வெடி வெடி வெடிச்சிட்டா. எப்படி கட்டலா பாய்ஸ் இருந்தவங்க 2.0 உருவாக்கணுமோ அந்த மாதிரி 3.0 இப்போதைக்கு 3.0 இந்த சீசன் 3.0 பார்த்து 2.0 பின்னாடி ஓடுது ஓடுது ஓடுது. சூத்தா அடி விட்டு ஓடுது, புறமுது அடி விட்டு ஓடுது, பெட்டக்ஸ் அடிக்கப்படும் என்று ஓடுது. அங்கே நின்னு அவங்க பாருங்க 3.0 4 பேர் வட்டமிட்டா பாருங்க. இந்தாங்க பாத்துங்க பாத்துங்க. கேட்டீங்களா ஃப்ரேம் கேப்பீங்களா? ஒம்மால இந்த ஃப்ரேம் கேக்குறோம். வட்டமிடப்பட்டது வட்டமிடப்பட்ட டீம் ஃப்ரேம். அவியோபி ஹால வரணும். தூக்கிடுவாங்க தூக்கிடுவாங்க தூக்கிடுவாங்க. கீழே வந்தான் நவீன் தூக்கிடுவான். வட்டமிடப்பட்ட 4 பேர் 4 முளை. அவியோபி கீழே வராங்க. ஆனா ரவுடி ஓபி ரோமியோ 2 பேர் இருக்காங்க. என்ன நடக்க போகுது गाइस? தங்கமணில ஒருத்தர் மட்டும் பக்கத்துலயே இருக்காரு, டோனி பக்கத்துல. மிஸ்டர் லோக்கல் அவன் மட்டும் தான் இருக்கான். நைஸா गाइस 2.0 ஜெயிக்குமா 3.0 ஜெயிக்குமா गाइस? பார்க்கலாம் யார் வந்து கரெக்ட்டா சொல்றீங்க பாப்போம். 2.0 ஜெயிக்குமா 3.0 ஜெயிக்குமா गाइस? யார் வெற்றி பெறுவான்னு நினைக்கிறீங்க? இவங்க 3 பேர் தான் இருக்காங்க, அவங்க 4 பேர் இருக்காங்க. அங்க பாருங்க அபியோபி உள்ளே வந்துட்டான். வெளியே வந்தாவே அடிதான். ப்ரோவோக் பண்றானுங்க ப்ரோ. ப்ரோவோக்லாம் பண்ணி வெளியே வைக்கிறாங்க. சாக்கோ மரணம், சாக்கோ மரணம், மரணம் உம்மா கொடுத்தது. சாக்கோ மரணம். ஸ்கை மட்டும் தான் இருக்கான். ஸ்கை டோனி 2 பேர் உயிரோடு இருக்காங்க. எங்கெங்க இருந்து வராங்க, எங்க வராங்க. ஸ்கை உடைய வேண்டாம். அவ்வளவுதான். இன்னும் ஒரே டோனி மட்டும் இருக்கான். டோனி மட்டும் இருக்கான். ஆமா 3.0 உடைச்சிச்சு உடைச்சு 3.0 உடைச்சு இருந்தாங்க 2.0. 2.0 வரவன் போறவங்களாம் சூத்த அடிக்கிறதுக்கு 2.0 பார்த்தா உங்களுக்கு எப்படா தெரியுது? வரவ போறவங்க அடிக்கிறீங்க. நேத்து உருவான டீம்ல அடிக்கிறீங்க. ஏன்னா எங்க வீட்டுக்கே வந்து அடிக்கிறீங்க. 25 தோல்வி எடுத்தா 26 தோல்வியை வர வச்சிருக்கீங்க போல. யாரா நீங்களா? டேய் யாரா நீங்க? வரணும். ஏரோப்ளைன் ஓட்டி கொண்டு இருக்கும் 2.0. ஏரோப்ளைன் உடச்சது யாரு?
உடைச்சது யாரு கைஸ்? உடைச்சது யாரு? எங்கெங்கயோ அடிச்சாங்க. யூபிடஸ் டெமோ 5 கில்லு, ரவுடி ஓபி ஒரு 4 கில்லு, அபி ஓபி ஒரு கில்லு, நவீன் எங்க ஐஜல் ஒரு முட்டை கில்லு. உடைச்சது யாரு? எனக்கு என்னமோ தப்பு அம்மால உடைச்சது யாரு? எங்காளு உடைச்சது யாரு? எங்காளு கைஸ். உடைச்சது யாரு? எங்காளு ஐஜல். அண்ணா ஈகோ ஹர்ட்ஸ்னா. ஈகோ ஈகோ ஹர்ட்ஸா? அவ்வளவுதான். சூத்தடி வாங்கிட்டு மறுபடியும் வெளியே போய் உட்கார வெளியே போக வந்துட்டாங்க திருப்பி. எங்க காண போயிட்டாங்க? ஆமா இதுக்கு போயிட்டாங்க. ரீகால் பண்ணிட்டாங்க. கருப்பு சுரே அவ்வளவுதான். இந்த வாட்டி செத்தானா கன்ஃபார்ம் கருப்பு டைரக்டா கருப்பு கருகருப்பா அப்படின்னு ஆயிடுவாங்க. கருகருப்பா அப்படின்னு பாப்பா என்ன ஆக போறாங்கன்னு. வருவாங்களா எங்க ஆட்டக்காரர்? எங்க ஐஜல் வருவாரா? பறந்து வருவாரா? அட்டாக் பண்ணுவாரா? அட்டாக் பண்ண நவீன் வந்துட்டாப்ல, மறுபடியும் வராப்ல, மறுபடியும் ஐஜல் வர குட்டி குஞ்சன்லயே குட்டி குஞ்சன் குட்டியா தான் இருப்பாப்ல. ஆனா அடி சும்மா அந்த மாதிரி இருக்கும். இவங்களுக்கு பயமே இல்ல ப்ரோ. ஏறிட்டாங்க ப்ரோ திருப்பி. மறுபடியும் 3.0 மறுபடியும் 3.0 வேட்டையாட பிடிக்கிறது. வேட்டையாடுறதுக்கு ஏதோ பண்றாங்க. ராட்டுக்கு மட்டும் தூக்கி விட்டாங்க. ராட்டுக்கு எங்கேயோ எடுத்து கார் எடுத்து சென்று கொண்டு இருக்காங்க. மறுபடியும் ஓடி செத்தா கூட பரவாயில்ல. பாருங்க டெட் பூல் வண்டியில போயிட்டு இருக்கான். பாப்போம் 3.0 உடைக்கிறாங்களா? சுத்துறாங்க, மறுபடியும் சுத்துறாங்க. இந்த மறுபடியும் ஃப்ரேம் பாத்துக்கோங்க. மறுபடியும் see the fucking frame. சுத்துறாங்க. 4 பேர் எப்படி சுத்துறாங்க மட்டும் பாரு. கட்டம் கட்டுறாங்க, திட்டம் திட்டுறாங்க, உடைக்கிறதுக்கு பாக்குறாங்க. பாப்போம் ப்ரோ. 2.0 2 பைலட் 2 கிளீனர் இருக்காங்க ப்ரோ. அப்படியா ப்ரோ? நவீன் சொன்ன மாதிரி அடிச்சிட்டான் ப்ரோ. இருக்கு ப்ரோ, இன்னொரு அடிக்கலான்னு பார்க்கலாம். மறுபடியும் உடைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு வாட்டி உடைச்சா ஃப்ளூக்கு, மறுபடியும் உடைக்கலான்னு பார்ப்போம். அவ்வளவுதான். ரோமியோ வந்துட்டா, ரவுடி உள்ள வந்துட்டா, ரவுடி உள்ள. ஐயோ எப்படி வந்தாங்க பாத்தியா? ஐயோ ப்ரோ யாரு இப்படி வரானுங்க ப்ரோ? என்ன இப்படி வரானுங்க? அவர் மறுபடியும் ஒரே சாக்கப்பட்டு ப்ரோ. எப்படி பண்ணலாம் தெரியுமா ப்ரோ? ப்ரோ 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 அங்க போடு ஒரு அழுத்து ப்ரோ ப்ரோ ப்ரோ. சொங்கி ராக்கெட் மாதிரி வரானுங்க ப்ரோ. உமால மின்னல் மாதிரி வரானுங்க ப்ரோ. மின்னல் மாதிரி ராக்கெட் மாதிரி வரானுங்க ப்ரோ. ராக்கெட் மாதிரி தேடி தேடி வந்து நம்பிக்கிறாங்க ப்ரோ. சொன்ன மாதிரியே சம்பவத்தை உருவாக்கிட்டான் ப்ரோ. நவீன் சொன்ன மாதிரியே 3.0 உருவானது. 3.0 எழுச்சினால் போடி பறந்து வந்தானுங்க போற. அவ்வளவுதான் உடைக்கப்பட்டது. 2.0 உடைத்து எரியப்பட்டது. ரோமியோ மட்டும் 7 கில்லு, அபியோபி 1 கில்லு, ரவுடி ஒரு 4 கில்லு, நவீன் 1 கில்லு. உடைத்து எரியப்பட்டான். ஸ்கையோபி வருத்தத்தோட உச்சத்துல இருப்பான். 3.0 இருந்து 2.0 போனது அவன் எடுத்த டிசிஷன்ல மிகவும் ஒரு தவறான டிசிஷன். ஸ்கையோபியால இனிமேல் மறுபடியும் 3.0 நெருங்க முடியாதா? ஆமா ஆட்டத்தை காமிச்சதால பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல ஸ்கையோபி நம்ம அங்க அனுப்ப முடியாது. அவ்வளவுதான். ஈகோ கேம்ல இருக்க கூடாது. சூத்தடி தான் வரும். ஆல்ரெடி 25 தோல்வி, 26வது தோல்வி நோக்கி போயிட்டு இருக்குது. 2.0 கைஸ். மறுபடியும் ஐசல் இறக்குவாரா? ஐசல் இங்க ரீகால்ல இறக்கி விட்டுட்டு 2.0 கருவறுக்கிறதுக்காக போவாரா ஸ்டால்பர்க்கு? பாப்பாங்க அப்படி இப்படி துரத்திட்டு போயிட்டாங்கன்னா அவ்வளவுதான். புரியல. திரும்பி அங்க இங்கே வருவாங்களான்னு தெரியல. பொறுமையா ஆடணும். சம்பவம் போடுறாங்க. சம்பவம் அடுத்த பயம்னு சும்மாவா சொன்னாங்க? அடுத்த ஐவரின்னு மக்களால் அழைக்கப்படுவாங்களோ இல்லையோ, நான் அழைப்பேன். அடுத்த ஐவரியான நவீன் பயத்தை இறக்கிறான். 2.0 பிடிஎஸ்க்கு பயத்தை இறக்கிறான் ஐவரினா. 2.0 பயத்தை இறக்கிறான் நம்ம நவீன் கைஸ். பாப்பா என்ன நடக்குது? ஓய்யோ ஒவ்வொரு முறையும் ஒரு டீம் எமர்ஜ் ஆகும். ஒவ்வொரு முறையும் என் கூட விளையாடுற ஒரு டீம் வந்து கொடூரமா விளையாட ஆரம்பிக்கும். இந்த முறை இந்த டீம் தான் கைஸ். லெட்ஸ் சீ கைஸ். ஆனா one of the best decision ரோமியோ நவீன. ஆமா ஒன்னு டீம்ல போட்டது. ஐஜலா அங்க நவீன போட்டது தான் அதுல நம்பர் 1. ஐஜல்னா 0 கில்ல தான் ப்ரோ இருக்கணும். ஐஜல்னா வந்து அடிக்க வைக்கணும், அடிக்க கூடாது. அடிச்சா அவன் பேர் அசால்ட்டர்.
ஐஜல் கிடையாது, ஐஜல் பிளான் போடணும். அசால்ட்டருக்கு தான் அசால்ட்டர் தான் ரோமியோவும் அபி எல்லாம் இருக்காங்கல்ல, அசால்ட்டர் தான் அவங்க இருக்காங்கல்ல. ஐஜல் இருந்து பிளான் பண்ணணும், செத்து போனா போய் காப்பாத்தணும், உயிர் கொடுக்கணும், பொறுமையா இருக்கணும், அவங்க 3 பேரையும் கேட்க வைக்கணும், பொறுமையா இருக்க வைக்கணும், அவ்வளவுதான். ஐஜல் ஜெயிச்சு கொடுக்கணும் ப்ரோ, கில் எடுக்க கூடாது. இது என்ன டிடிஎம்மா எல்லாரும் கில் எடுக்கிறதுக்கு? ஒருத்தர் கில் எடுப்பான், ஒருத்தர் சப்போர்ட் ஃபயர் பண்ணுவான், ஒருத்தர் ஹீல் ஸ்டார்ட் பண்ணுவான், ஒருத்தர் டிரைவ் பண்ணுவான். 4 பேருக்கு 4 வெவ்வேறு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒருத்தர் பிளான் பண்ணணும், ஒருத்தர் காப்பாற்றணும், ஒருத்தர் கவர் ஃபயர் கொடுக்கணும், ஒருத்தர் அசால்ட் ஆகணும். அடுத்து ஒரு அணி டீம் 24 லியோ ஜானி. எனக்கு அடுத்த மேட்ச் தான் பாக்குறதுக்கு வழியா இருக்கு. எல்லா டீமும் அவ்வளவுதான் ரோமியோ போட்டதுல கொடுத்தது. சும்மாவே சொல்றான். அதான் அவ்வளவுதான். ஐயோ குட்டி ஐஜியலோட எவன்டா கேட்டது ஐஜல் முட்டை கில்? எங்க அம்மால ஐஜல் 3 கில் ஒரு டீம் அழுத்த போறாரு. அவன்டா என்னடா கேட்க அடிக்கிறாரு? நீங்க கேட்டாங்க அடிக்கிறா, நீ கேட்டாங்க கோவப்பட்டு அடிக்கிறாரு. ஏன் பாரு கேக்குற அமீரத்துல வீட்டஸ மட்டும் உடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ இவங்க. இல்லப்பா ஜெயனி, வீட்டஸ மட்டும் உடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ, உடைச்சு ஜெயிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான். ஊரு மேல டாப்ல ஒன்று உட்கார வச்சுனேன், ஊரு மேல டாப்ல பார்த்தா கமெண்ட்ரில அப்புறம் என்னன்னு பாப்பீங்க. ஜெயிச்சா அவ்வளவுதான். வேற யார்ட்ட காமிச்சிட்டு இருக்காங்க, இது வரைக்குமே பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஒருத்தரையும் தேடி 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 யாரோ திருப்பி அவங்க கிட்டே ஏறுறாங்க. ஆல்ரெடி 17 கில்லு மஞ்சள் லைஃப்ல 17 கில் எடுத்திருக்காங்க. அந்த மஞ்சள் லைஃப் 17 கில்லுல 4+3 7 கில்லு 2.0 மட்டுமே. மரம் பொருளாம் அடிக்கிறான், நாடி கூட தான் அடிக்கிறான், வேற ஒண்ணும் இல்ல. பெண்கள்லாம் அடிக்கிறாங்க, நான் அடிக்க மாட்டான்னு அடிக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. பீட்டர்ஸ் கிட்ட போக சொல்லு ப்ரோ, பார்க்கலாம். வெயிட் மாடி இரு ப்ரோ, பாப்போம். இத ஃபைட் வரல, பார்க்கலாம் இரு. கொஞ்சம் வெயிட் பண்ணு தல. அடிச்சா என்ன பண்ணுவ? அடிச்சிட்டாங்க என்ன பண்ணுவ? சரி நீ அடி வாங்க, நீ வந்து அடி வாங்குவேன்னு சொல்ற. அடிச்சிட்டாங்கன்னா அடிச்சுட்டாங்கன்னா மொபைல் பீட்டஸ் என்ன ஆனது? சர்வீஸ் சந்தித்து கொண்டிருக்கிறது. பீட்டஸ் உள்ளே வந்து கொண்டிருக்கிறது. அடிவாங்க நாங்க என்ன 2.0? அது வேணா நான் என்ன, அதான் நான் ஒத்துக்கிறேன். இது சரியான கேள்வி. அடிவாங்க நான் 2.0 நைஸ் கைஸ், நைஸ். இது கொஞ்சம் கன்சிடரான பதிலா இருக்கு. கிலோ போட்டாங்க ப்ரோ, மஞ்சள் லைஃப்ல 20 கிலோ போட்டாங்க ப்ரோ. 20 கிலோ 19. இந்த ஹை கில்ஸ் வைங்க, எனக்கு இந்த டீம் இப்ப ஹை கில்ஸ்ல எவ்வளவு அடிக்கிறாங்கன்னு பார்க்கணும். இந்த மேட்ச் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மறந்து ஷாரன் 2.0 ப்ரோ, அவனே தான் கேக்குறான் போறேன்னு. நான் போயிருக்கேன் சீரியஸா, சாக்கோ கிட்ட கூட கால் பண்ணி கேட்டேன். சும்மா இந்த மிஷின்லயே எங்களை போட்டுட்டேன், வார்லாம் சும்மா கூட சரண் கோல் போட ஃபோன் வி அப்படின்ட்டு. நீங்க போறேன்னு சொன்னாலும் அந்த டீம் எடுத்துக்க வேண்டும் அல்லவா? வார்ல எடுப்பாங்கன்னு நம்புறீங்களா? பூல்ல வேணா எடுப்பாங்க, பூல வார்ல ஒண்ணு எடுக்க மாட்டாங்க. வார்ல ஒண்ணு எடுக்கிறாங்க சூத்துல.
இப்பதான் லைட்டா குனிஞ்சு எழுந்து எட்டி பார்த்தேன், திரும்பி தலையிலே ஒரு குத்தி கிழிச்சு மீண்டும் மீண்டும் மறக்க அவங்க இங்க இருக்கிற எல்லா டீமும் போட்டு அடிக்கிறாங்க. இது மொபைல் பிட்டஸ்க்கு போக அடி விழுது. மைண்ட் S1 இவங்க 4 பேருமே வந்து இப்போ நம்ம மினி ஏஜென்ட் ஸ்குவாட் கிட்ட க்ளோஸ் ஆகி வராங்களா? சாண்டாமி இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. டீம் 10 சமந்தமே இல்லாம ரேம்போ சோலோ டீமே இருக்காங்க 2 பேரு. தொட்டு பார்க்க தண்ணி இல்லப்பா பிடிஎஸ். ஆமா தல எரிமலையா? இன்னும் உயிரோட இருக்காங்க. கமேஸ்கில ஒரு ஓரமா இருக்காங்க. பிடிஎஸ் ரொட்டேஷன் தான் பாக்குறதுக்கே நல்லா இருக்கும். உண்மையாலே வெரியான ரொட்டேஷன் பண்ணுவாங்க. ஸ்கூல்ல இருந்து பெரிபியர் வந்து கொச்சினிக்கு வந்து ஸ்கூல் ரொசாக்கு ஷூட்டிங் ரேஞ்ச் செவர்னி போய் இப்ப ஸ்டால் போய் இந்த மாதிரி ஷூட்டிங் வராங்க. ஜோன்குள்ள வந்துட்டாங்க. மாலே சிம்பா புராணி இருக்குன்னு நினைக்கிறேன். மாஸ்டர்ஸ் லைவ் டீம் பக்கத்துல இருக்காங்க. ஃபிங்கர் ட்ரோல் 1 HP. நெக்ஸ்ட் மேட்ச் பிரீமியர் அதான் போலாம். அடுத்த மேட்ச் பிரீமியர் ஆக போகுது ப்ரோ. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடும். 80% அப்லோட் ஆயிடுச்சு. அதான் வண்டி எடுத்துட்டாங்க. இங்க கீழே அபியோகி ஜோன் பாத்தீங்கன்னா அழகா சாய் வந்து பாருங்க ஜோன் எப்படி பாருங்க ஒரு கார் ஜோன் ப்ரோ. 2வது வெற்றிக்கு அடி போடுறானுங்க ப்ரோ. பிடிஎஸ் உமால வேற 2வது வெற்றிக்கு அடி போடுறானுங்க. லீட தூக்கிடலாம் அப்படின்னு வெறியான ஆளுங்களா இருக்கானுங்க ப்ரோனுங்க. இங்க பாருங்க அதே மாதிரி 3 பாயிண்ட் வர 19 கிலோட பொறுமை காக்குது. 5 பேர் அப்படியே இருக்காங்க இந்த ஜோன்ல. ஆமா ப்ரோ 85 பேரு. மொத்தமா ஒரே ஒரு டீம் தான் வெளியே போயிருக்கு. எஸ்டிஜி ஜெயிம் தானி மட்டும் தான். எஸ்டிஜி டீம் மட்டும் தான் வெளியே போயிருக்கு. பஞ்சரை போட்டான் எவனோ மேல இருந்து பார்க்கு போட்டான். இனிமே பார்க்காம மேல மரத்தை பார்த்துட்டு இருக்காரு. ஜோனை தூக்கி மொபைல் பீட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. சென்டர்ல இல்லப்பா அது ஓபன் ஜோன் தான். அது ஓபன் ஜோன் எல்லாரும் வந்துருவாங்க. மலை ப்ரோ வத்தா ப்ரோ மொபைல் பீட்டர்ஸ் இப்ப ஜோன் மாத்திரம் எல்லாம் செத்து போயிருவாங்க. எல்லா பக்கமும் இவங்க அடிப்பாங்க வந்து 2 பாயிண்ட்க்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இருங்க இப்பதாங்க சாய் ரொட்டேஷன் பார்க்கணும். வெறியா இருப்போம் இப்பதாங்க. இப்ப இந்த மாதிரி சமயத்தில் தான் சாய் ஒரு கொடூர ரொட்டேஷன் அடிப்பான். ஆனா போற வெளில மாட்டிக்கிட்டானா அவ்வளவுதான். முன்னாடியே ஸ்டார் பிஸ் லைட் இல்ல சுத்துறாங்க திருப்பி. அவுட் சைடு வாங்க பாருங்க. அவுட் சைடு போது பாருங்க கார். பா வெறியா இவ்வளவு டீம்ஸ் கடந்து ஜோன்குள்ள வருவாங்க. அதான் மேன் நிறைய டீம்ஸ் இருக்கு ஸ்டால்பர் பக்கத்துல. ஆமா நிறைய டீம் இருக்கு. இதில் அணி, தங்கம் அணி, சிம்பா அணி, யுவி அணி, ஆட்டாமி அணி. இன்னமும் இந்த பக்கமா கடந்து ரொட்டேஷன் பண்ண வந்தா டோபி, எம்எல்ஜி, நெமிசிஸ். ஓகே ஏதோ இதுதான் ஜோன்குள்ள போவாங்கன்றத பார்த்தே ஆகணுமே. தங்கமணி எப்போ பிடிக்கிறாங்க. தங்கமணி அடிச்சுட்டாங்க. இது ஒரு பெரிய கிளாஷ் நடக்குது. ஜோன் மேல நெருங்க அங்க சரியான ஃபைட் போயிட்டு இருக்கு. லாஸ்ட் 2 ஜோன்ஸ் ஒன்லி ரிமைனிங். சிம்பா டீம் எல்லா மேட்ச்லயுமே டாப் 3 வந்தா டாப் 5 வந்த மாதிரி இருக்கு. ஆமாண்ணா 3 மேட்ச்ல 2 மேட்ச் வந்து டாப் 3யோ. பிடிஎஸ் இன்னும் 10 செகண்ட்ல போகணும். டைம் வேஸ்ட் பண்றாங்க. இந்த ரொட்டேஷன் ரொம்ப முக்கியம். டெட் ஜோன் ரொட்டேஷன் இப்ப சாய் அடிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். தப்பு பண்ணக்குமா கரெக்டா அடிப்பாங்களா? இந்த ரொட்டேஷன் தான் ரொம்ப முக்கியமான ரொட்டேஷன். மேல இருக்கிற டீம் அடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் தங்கமணியா. ஐயோ அவுட் சைடு ஜோன் ஃபைட் எடுக்கறாங்களே. 300 மீட்டர் போணும். 300 மீட்டர் போணும். 1 இல்ல 2 இல்ல 300 மீட்டர் போணும். இல்ல கார் எடுத்து
அவ்வளவுதான் முடிக்கப்பட்டது. அவ்வளவுதான். ரொம்ப முக்கியமான சோனு. இந்த தப்பு மறுபடியும் பீட்டஸ்ல நடந்துகிட்டே இருக்கு. இந்த தப்பு மறுபடியும் நடந்துகிட்டே இருக்கு. தூக்கி போட போறாங்கன்னு நினைக்கிறேன் காருக்குள்ள. அவ்வளவுதான். ஈஸ்வா அகால மரணம். தாரண்டி தங்கம். ஒண்ணுமே பண்ண முடியாது. மேன் லாஸ். கடைசி ஜோனத்துல அடிக்க கூடாது. இன்னுமே எங்க போய் ஜோன் பிடிப்பாங்கன்னு தெரியலையே. அவ்வளவுதான். சாயோட ரொட்டேஷன் அகால மரணம் அடைந்தது. சும்பானி தான் அடிக்குது. பார்த்தா இந்த பக்கம் பீட்டஸ் ரியாட் கிட்ட போகுது. பீட்டஸ் ரியாட் கிட்ட போகுது. அகால மரணமா. யோசோபி நாக் அவுட். ட்ரோல் நாக் அவுட். ஈஸ்வா கேவிங் மட்டும் தான் இருக்கான். இருக்கு. பீட்டஸ் அகால மரணம் அடைந்தது. பீட்டஸ் ஒரே ஒருத்தன். ஈஸ்வா கேவிங் மட்டும் சீசேஞ்ச் பண்றாரு. அவ்வளவுதான். அகால மரணம் என்னையும் தூக்கி வெளியிடுச்சு கேஸ். பீட்டஸ் மரணத்தை முட்ட விட்டது. ஸ்டார்ஸோட மேட்சா? ஸ்டார்ஸ் போட்டு கொண்டிருக்காங்க எல்லாரும். மக்கள் எல்லாம் ஸ்டார்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் ரொம்ப தப்பான ஒரு ரொட்டேஷன் அடிச்சாங்க. ஜோனோட கடைசி இது வரைக்கும் வெயிட் பண்ண எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாங்க. ஆமா தவறு பண்ணிட்டாங்க. பெரிய தவறு பண்ணிட்டாங்க. பீட்டஸ் மொபைலுக்கு இன்னுமே ஜோன் இருக்கு. 2.0 உயிரோட இருக்காங்க. மொபைல் டீம் இன்னும் உயிரோட இருக்காங்க. ஐஜல் டீம் இன்னும் உயிரோட இருக்கு. 23 கிலோ இருக்காங்க. 23 கிலோ இருக்காங்க. மால ஐஜல் ஒரு 4 கில்லு, ரோமியோ ஒரு 9 கில்லு, ரவுடியோபி ஒரு 7 கில்லு, அபியோபி ஒரு 3 கில்லு. அங்க பாரு ரவுடியோபி பாரு எப்படி உட்காந்துருக்கானு காரை போட்டுட்டு. அதே சமயத்துல ராட்ரிக், டோனி, யூடியூப், சாக்கோ 4 பேர் ஜோனுக்குள்ள போனோம். 250 மீட்டர் உள்ள போனோம். 33 செகண்ட் இருக்கு. அவ்வளவுதான். கரெக்டா கிளம்புறாங்க. 30 செகண்ட் இருக்கும்போது கிளம்பிடணும். அவ்வளவுதான். ஒரு கரெக்டான ஒரு கிளம்புதல். 2.0 கரெக்டா வருது. 2.0 முதல்ல 2 தடவை அடி வாங்கினாலும் இந்த டைம் பொறுமையா இருந்துச்சு. ஈகோ காமிக்கல. பொறுமையா இருந்தாங்க. வெற்றி 26வது வெற்றி. 26வது தோல்வியை உடைப்பாங்களா? ஐயர் ரவுண்ட் எடுத்துறாங்க. நல்ல ஒரு சாதகமான பாயிண்ட் எடுத்துறாங்க. பக்கத்திலே இன்னொரு டீம் வந்துருச்சு. அவ்வளவுதான். ராட்ரிக் 1 HP. ஜோன் எடுக்கணும். அவுட் சைட் ஜோன். அவ்வளவுதான். ராட்ரிக் மறுபடியும் அகால மரணம். ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. தவறோட உச்சத்துல இருக்கு. மறுபடியும் ஒரு தவறு. ஸ்கையோபி தூக்கி போட பார்க்கலாம். ஸ்கையோபி அடிக்க பார்க்கறாங்க. காப்பாத்துறாங்க. ராட்ரிக் காப்பாத்துறாங்க. ராட்ரிக் உள்ள போறாங்க. பக்கத்துல போய் நின்றுவாங்க. காப்பாத்த முடியும். ஸ்மோக் போட்டாவே போதும். ஜோன் அவுட் சைடுது. 20 மீட்டர் உள்ள போனோம். 20 மீட்டர் உள்ள போனோம். 10 செகண்ட், 9 செகண்ட், 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. அவ்வளவுதான். அருமையான ஒரு இது. மறுபடியும் ஒரு தோல்வி. மறுபடியும் ஒரு நாக் அவுட். மல்டிபிள் ஸ்மோக் போடுறாங்க. மறுபடியும் தூக்குறாங்க. ஐஜல் 23 கில்லு. ஐஜல் 24 கில்லு. ஐஜல் டீம்ல 24. 3.0 24 கில்லு. ஆனா லோர் கிரவுண்ட். அது ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு நடக்குது. இவங்க லோர் கிரவுண்ட்ல இருக்காங்க. 2.0 மறுபடியும் ராட்ரிக் நாக் அவுட். மறுபடியும் மரணம் அடிக்குது. மரணமான உம்மா கொடுக்குது. 3வது நாக் அவுட். அடுத்தது 4வது நாக் அவுட்டா? இல்லை. ஒரு கார் வெடிஞ்சிருச்சு. 2 கார் தான் இருக்கு. மறுபடியும் 1 HP. சாக்கோ மறுபடியும் 1 HP. ராட்ரிக் மறுபடியும் 1 HP. கிளம்புறாங்க. இன்னும் 20 செகண்ட் தான் இருக்கு. கிளம்புறாங்க. அவ்வளவுதான். ரியாட் கிட்ட போறாங்க. ஃபைட் எடுத்து ஆகணும். ஒரு வெறியான ஜோன். ஆக்சுவலா எடுத்தது பொறுமையா இருந்தா மட்டும் போதும்.
பொறுமையா இருந்தா மட்டுமே போதும் 2.0 ஜெயிக்கும். பொறுமையா இருந்தால் மட்டுமே போதும் 2.0 ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. பின்னாடி ஸ்டார்ட் நவீன ஆகலாம் வந்துச்சு. 4 டீம் 2.0 வெற்றியா? 4 பேர் 2.0 4 பேர் அறா மாறி எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜோன் வீட்டு மொபைல் பிட்டஸ்க்கு மொபைல் பிடி சோல் பண்ணிடுவாங்களா? ரியா டீம்ல 2 பேர் இருக்காங்க. ரியா டீம்ல என்ன 2 பேர் இருக்காங்க. ரியா டீம்ல 2 பேர் இருக்காங்க. ஃபுல் டீமா இருக்கிறது பாத்தீங்கன்னா பிடிஎஸ் மொபைல் 2.0 மொபைல் பிடிஎஸ்ல ஏவிஓபி பாத்ரா நினைக்கிறேன். 4v2v2 ஜோன்குள்ள வர விட மாட்டானா மொபைல் பிட்டஸ். ஐயா ஆமா ப்ரோ 4 பேருமே போட்டானுங்க இடத்த இங்க வேற வரும். இல்ல ஓஜி டாக்ஸிக் வரணும், எஸ்எச் பிடிஎஸ் வரணும், ரியாட் வரணும், எல்லா டீம் வரணும். ஒரு டீம் மட்டும் வந்தாதான் ஜோன் பிளாக் பண்ண முடியும். எல்லா டீமும் வருது. எல்லா டீமும் வரணும். இந்த ரியாட்ல வேற கொஞ்சம் செக்யூர் ஆயிட்டாங்கன்னா நம்ம ஆளு பொறுமையா இருக்காங்க பிடிஎஸ் மொபைல். கார் மறுபடியும் கிளம்புது. 2.0 கார் எடுக்கறாங்க. நீங்க கார்த்து நீங்க எங்க போறீங்க? ரெடியா இருக்காங்க. தன்னை தானே தற்கொலை இகழ பண்ணிக்க போறாங்கடா டேய். இந்த ஜோன்ல கார் ஓட்டிட்டு போனா அப்படியே கார்லயே கிறுகிறுன்னு தூக்கிடுவாங்க. இல்ல இவங்களுமே காஸ்ட் பே பண்ணுவாங்கல. மல்டிபிள் ஸ்மோக் போடுற பாருங்க. அருமையான ஒரு பிளான். 2.0 ஒரு அருமையான ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுது. மரண ஸ்மோக் அவ்வளவுதான். 2.0 தன்னோட தவறுல இருந்து லெசன் கத்துக்கிட்டாங்க. ஒரு அருமையான ஒரு இது. உள்ள போறாங்க. எந்த சுத்துறாங்க? எஸ்பிடிஎஸ்க்கு பின்னாடி போறாங்க. ஐயோ கார் கவுந்தது. ஐயோ கார் வரணும். கையால வரணும். தன்னை தானே தற்கொலை பண்ணிக்குது. மறுபடியும் தன்னை தானே தற்கொலை பண்ணிக்குது. நீ எல்லாரும் சொல்ல முடியும் புரிஞ்சா அந்த 2.0 ஒரே ஒரு நேட போட்டான். அந்த நேட ஆளைக்கு அடினாங்களே. இன்னும் நேடு மாலி அந்த கால் பின்னாடி போட்டா கண்டிப்பா ஆகால பண்ண முடியாது. மாலியை கொஞ்சம் பின்னாடி போட்டுக்கலாமே. ராட்டு கீழே விட்டான வழி கூப்பிச்சுனா அவருக்கு இப்போ 2v2 ராட்டு போக்கு மலை வழி கூப்பிச்சு கீழே போடு கோட் ஒரு வெறியானாக்கு. கோட்டிய நாக்குஸ்டாங்களா? அவனா ரியாட்ல ஒரு நாக்கு. உண்மையானோ இது உண்மையாலே உங்களுக்கு சமயம் கோட் தூக்கு பாக்குறாங்க. கோட் தூக்குறாங்க. ராட்ரிக்கால மேல வர முடியுமா? ராட்ரிக் ஜோன் ராட்ரிக் ஜோன் மத்தவங்க யாரும் ஜோன் இல்ல. டோனி ஜோனா? டோனி 21 மீட்டர் ஜோன் வரணும். டோனி 21 மீட்டர் 12 செகண்ட் தான் இருக்கு. ஜியூஸ் 1 மீட்டர் ஜோனுக்குள்ள போணும். ரியாட்ல தூக்கிட்டாங்க. வெறியான ஒரு இது. கோட்டி தூக்கிட்டாங்க. கோட் எத்தனை மீட்டர் போடும்? கோட் 3 மீட்டர் ஜோன் போடும். வியூஸ் 4 மீட்டர் வரணும். அவ்வளவுதான். இன்னும் 21 செகண்ட் தான். டேய் ரியாட் நீ அந்த பக்கம் வாடா. இந்த பக்கம் ஏன் வர? ப்ரோ இந்த பக்கம் ரியாட் வரணும். அவ்வளவுதான். ஓடு 1 HP. ஜியூஸ் 1 HP அடுத்த நேடு வருது. இன்னும் ஒரு நேடு அந்த நேட்ல கொஞ்சம் முன்னாடி போட்டுருந்தாங்க. நாக்க இருக்கு ஒரு கோட் ப்ரோ. ரியாட் வேணும் இப்போ ஒரு தரமான வேலையை பார்க்க போறாங்க. அவங்க க்ளோஸ் நாகாய்க்கு வர ஆனா ஜோன் அவங்களுக்கு இருக்கு ப்ரோ. மொபைல் பிடிஎஸ்க்கு ஜோன் அவ்வளவு. ஜியூஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. இந்த டெம்பியூட் விட்டோ இட்ஸ் only one போடு வெறியான நாக்கு. ஒரே ஒருத்தனா 2v1 போய் டூ வீல் வந்து வர ஆடு கேமரா 2.0 வெட்டியா. உள்ள வர ராடி நாக்கு. மொபைல் நாக்கானவனா அழுத்தி என்ன பண்ணிட்டாங்க அழுத்துறான். வரத பார்க்கவில்லை. மொபைல் பிடிஎஸ் வெற்றி. மொபைல் பிடிஎஸ் ஸ்டார்ட் 1. மொபைல் பிடிஎஸ் ஸ்டார்ட் 1. ஆமா ஸ்டார்ட் 1. அவ்வளவுதான் ப்ரோ. அட நானிங்களா? அட நானி பசங்களா? அட நானிக்கு நானியா?
ஒரே ஒருத்தன் நாக் அவுட் ஆனவன்